कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण माता जी। हरे कृष्ण माता जी। हरे कृष्णा माता जी, प्रणाम माता जी। प्रणाम माता जी। ஹரே கிருஷ்ணா. அன்பார்ந்த பக்தர்களே, ஐசிஎஃப் குழுவின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் உங்க எல்லாருக்கும் சேவை பண்ற ஒரு பாக்கியம் கிடைச்சதுல பகவானுக்கும் ஸ்ரீல பிரபுபாதருக்கும் இந்த குழுவை அமைச்சு கொடுத்த எல்லா பக்தர்களுக்கும் அடியனோட சிரம் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் சொல்லிக்கிட்டு இன்னைக்கான நம்ம பகுதிக்குள்ள போலாம். முதல்ல துவக்க பிரார்த்தனைகள். ஓம் அக்ஞான திமிரா அந்தஸ்ய ஞானாஞ்சன சலாக்கய சக்ஷுரூன் மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூப கதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். வந்தேகம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதபத கமலம் ஸ்ரீகுருன் வைஷ்ணவாம்ஸ்ச ஸ்ரீரூபம் சாக்ரஜாதம் சககண ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதான் சககண லலிதா ஸ்ரீ விஷாகான்விதாம்ஸ்ச. हे कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगतपते गोपेश गोपिका कांता राधा कांता नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौरभक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे 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 राम ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. அன்பார்ந்த பக்தர்களே, நம்ம இப்போ 4வது அத்தியாயம், 1வது காண்டம் 4வது அத்தியாயம் நாரதரோட தோற்றத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நமஸ்காரம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. எல்லா கேக்குறதா? மாதாஜிக்கு நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கேக்குறதா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி சன் பிரபுஜி. கேக்குது மாதாஜி, கேக்குது கேக்குது. மாதாஜி. நன்றி நன்றி நன்றி. சோ இப்ப நம்ம இன்னைக்கியோட தலைப்புல இந்த ஸ்லோகத்துல பிரபுபாதரோட விளக்கம் என்ன, வியாசர் என்னெல்லாம் நினைக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸ்லோகம் படிக்கணும்னு வாசிக்கிறவங்க நினைக்கிறவங்க 3 பேர் யாராவது கை தூக்குங்க. ஹரே கிருஷ்ணா. ஏவம் பிரவருத்தஸ்ய சதா பூதானாம் ஸ்ரேயசி த்விஜாஹ. பாரதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஏவம் பிரவருத்தஸ்ய சதா பூதானாம் ஸ்ரேயசி த்விஜாஹ சர்வாத்மகேனாபி யதா நாதுஷ்யத் த்ருதயம் ததஹ. நன்றி நன்றி மாதாஜி. வேற யாராவது படிக்க விரும்புறீங்களா? கொஞ்சம் டக்கு டக்குன்னு கை தூக்குனீங்கன்னா அடுத்து போலாம். கிருஷ்ணா. மாதாஜி ஹரே கிருஷ்ணா. கேக்குதா? கேக்குது மாதாஜி. சாரி மாதாஜி, ஒரு நிமிஷம். யாராவது படிங்க மாதாஜி. லேப்டாப் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, நான் ஆன் பண்ணிட்டு. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க பிரபுஜி, படிங்க பிரபுஜி. நன்றி நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஏவம் இவ்வாறு பிரவருத்திய ஈடுபட்டு இருப்பவர் சதா எப்பொழுதும் பூதானாம் ஜீவராசிகளின் ஸ்ரேயசி முடிவான நன்மையில் திவ்யா இருபிறப்பு எய்தியவரே சர்வாத்மகனே அபி எல்லா வழிகளிலும் யதா அப்பொழுதும் நா இல்லை அதுஷ்யத் திருப்தி அடைந்தார் ஹிருதயம் மனம் தத அப்போது. நன்றி மாதாஜி. கண்டினியூ பண்ணட்டுமா? வேற யாராவது ஸ்லோகம் படிக்கிறாங்களா என்னன்னு கேட்கலாம். பிரபுஜி யாராவது படிக்கிறீங்களா? இந்திரா மாதாஜி. 2 லைன் தான், அதை கம்ப்ளீட் பண்ணிடலான்னு பார்த்தேன். எது பிரபுஜி? சாரி. நன்றி. மொழிபெயர்ப்பு. இருபிறப்பு எய்திய பிராமணர்களே, அனைவருடைய நன்மைக்காகவும் உழைப்பதில் தம்மை அவர் ஈடுபடுத்தி கொண்ட போதிலும் அவரது மனம் திருப்தி அடையவில்லை. பொருளரை சீல வியாசதேவர் பாமர மக்களின் பூரண நன்மைக்காக வேத இலக்கியங்களை தயாரித்த போதிலும்
அவருக்கு திருப்தி கிடைக்கவில்லை. இத்தகைய செயல்களால் அவர் திருப்தி அடைவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் மன திருப்தி அடையவில்லை. நன்றி மாதாஜி. நன்றி நன்றி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. அடுத்த ஸ்லோகம் யாராவது வாசிக்க தெரிஞ்சா வாசிச்சிருங்க மாதாஜி. லேப்டாப் ஓபன் ஆயிட்டு இருக்கு, சாரி. ஹரே கிருஷ்ணா. நான் வாசிக்கிறேன் மாதாஜி. வாசிங்க மாதாஜி. நாதி பிரசீத திருதய சரஸ்வத்யாஸ்தடே சுசௌ விதர்கயன் விவிக்த இதம் சோவாச தர்மவித். ஹரே கிருஷ்ணா. ந இல்லை, அதி பிரசீதத் மிகவும் மன திருப்தி அடைந்து, இதயத்தில் சரஸ்வதி நதியின் தடே கரையில் சுசௌ தூய்மை பெற்று, விதர்கயன் கருத்தில் கொண்டு, விவிக்தஸ்த தனியான ஓரிடத்தில் அமைந்துள்ள, இதம் இதுவும், உவாச கூறினார், தர்மவித் மதம் என்பது என்ன என்பதை அறிந்தவர். மொழிபெயர்ப்பு பொருளுரைவரங்கிய பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவுக்கு நன்றி. ஹரே கிருஷ்ணா. இவ்வாறாக மன திருப்தி அடையாத முனிவர் உடனே சிந்திக்க துவங்கினார். மதத்தின் சாராம்சத்தை அவர் அறிந்திருந்ததால் தமக்குள் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார். பொருளுரை. முனிவர் மனநிறைவு பெறாததற்கான காரணத்தை ஆராய துவங்கினார். மன திருப்தியை பெறும் வரை பூர்ணத்துவத்தை ஒருவரால் அடையவே முடியாது. இந்த மனநிறைவை பௌதீகத்திற்கு அப்பால் தேட வேண்டும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப மன்னிக்கணும். யாராவது ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடிஞ்சா கொஞ்சம் பண்றீங்களா? சிஸ்டம் ஓபன் ஆகல, என்னன்னு தெரியல. ஹரே கிருஷ்ணா. ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கா என்னன்னு அதுவும் தெரியல. சோ சாரி. சரி, நம்ம பார்க்கலாம், நம்ம கண்டினியூ பண்ணலாம். கிருஷ்ண கிருபையில என்ன நடக்கணுமோ நடக்கட்டும், சரிங்களா? சோ இப்ப பாத்தீங்கன்னா 25வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க? வியாசதேவர் கலியுகத்துல வருங்காலத்துல ஏற்படக்கூடிய அந்த கலியுகத்தோட நிலையை புரிஞ்சு கொண்டு, சோ எந்தவித சுயநலம் இல்லாமல், அதாவது கலியுகத்துல வரக்கூடிய மக்கள் அவர்களுடைய நலனுக்காக வேதங்களை தொடுத்தார் அப்படின்னு தொகுத்து எழுதினார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் 25வது ஸ்லோகத்துல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? வேதங்களை தொகுத்து எழுதி முடிச்சப்புறம் என்ன பண்ணாரு? மகாபாரதத்தையும் தொகுத்து எழுதினாரு, வேதாந்த சூத்திரத்தை எழுதினாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் எழுதினார் இல்லைங்களா? சோ இவ்வளவு எழுதினதுக்கு அப்புறமும் கூட வியாசதேவரோட மனசுல திருப்தி ஏற்படல அப்படின்னும் சொல்லப்படுது இல்லைங்களா? சோ அதனால என்ன சொல்றாங்க? ஏவம் பிரவருத்தஸ்ய சதா அப்படின்னும் சொல்லப்படுது. சோ ஏவம் பிரவருத்தஸ்ய சதா பூதானாம் ஸ்ரேயசி த்விஜா அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல உள்ள உயிரினங்களோட நன்மைக்காக ஸ்ரேயசி அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஸ்ரேயசி அப்படின்னா நன்மைக்காக. அப்போ இந்த மாதிரி முயற்சியில, எந்த மாதிரி முயற்சியில? பின்னாடி வரக்கூடிய கலியுக மக்களோட நன்மைக்காக அந்த முயற்சியில வியாசதேவர் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இத வேற மாதிரி எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சில சமயம் பார்த்தங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மற்றவர்களோட நன்மைக்காக சில சமூக சேவையில நம்ம ஈடுபடலாம். நிறைய பேர் அந்த மாதிரி செய்யறவங்கள நம்ம பார்த்திருப்போமா இல்லையா? பார்த்திருக்கிறோமா இல்லையா? ஹரே கிருஷ்ணா. ஆமா மாதாஜி, சொல்லுங்க. சோ அதனால என்ன ஆகும்? ஆனா அந்த செய்யக்கூடிய அந்த செயல்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சுயநலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கலாம். இப்போ அவங்களுக்கு நான் ஒரு நன்மை செய்யறதுனால எனக்கு ஒரு பலன் கிடைக்குது அப்படின்னு அந்த சுயநல நோக்கத்தோட சில பேரு ஒரு சமூக சேவையிலயோ ஒரு சேவையிலயோ ஈடுபடுற மாதிரியான விஷயங்கள் நம்ம நிறைய இந்த சமுதாயத்துல நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இல்லைங்களா? ஆனா ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொல்றாரு? இந்த உலகத்துல 4 வகையான நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, முதல் வகையான நபர் அவர் யாரு அப்படின்னா, அவங்களோட சுயநலத்தை தியாகம் பண்ணிட்டு மற்றவர்களுடைய நலனுக்காக யார் ஒருவர் முயற்சியில் ஈடுபடுகிறாரோ அவர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பர்சன், மிக உயர்ந்த நபர் அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றார். சரிங்களா? அப்போ இந்த 4 வகை மனிதர்கள்ல வியாசதேவர் எப்பேற்பட்டவர்ன்றது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காண்டி
ஸ்ரீல பிரபுபாத் இந்த 4 வகையான மனிதர்களை பத்தி விளக்கம் கொடுக்குறாங்க. சரிங்களா? என்னது அடுத்த நபர் யாரு? மத்தவங்களோட நலனுக்காக அவர் முயற்சி செய்வாரு. ஆனா தனக்கு எந்த ஒரு விதமான ஒரு கஷ்டமும் அதுல வந்துடக்கூடாதுன்னு சில பேர் ரொம்ப ஸ்பெசிபிக்கா நான் பண்றேன், ஆனா அதனால நான் எந்த ஒரு ப்ராப்ளத்திலயும் நான் போய் மாட்டிக்க கூடாது அப்படின்னு நிறைய பேர் அந்த மாதிரியான ஒரு செயல்லையும் வந்து ஈடுபடுவாங்க. பாத்திருக்கீங்கல்ல? அந்த மாதிரி மக்களை நீங்க லைஃப்ல கிராஸ் பண்ணி வந்திருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா. எஸ் மாதாஜி. இருக்காங்க இல்லைங்களா? சோ அந்த மாதிரி மனிதர்களும் இருக்கிறாங்க. தனக்கு எந்தவித அசௌகரியமும் இருக்கக்கூடாது அப்படின்றவங்க அந்த மாதிரி மற்றவங்களோட நலனுக்கும் முயற்சி செய்யக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. 3வது நபர் யாரு அப்படின்னா, தங்களுடைய நலனுக்காக மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி மத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுப்பாங்க, மத்தவங்களை துன்புறுத்துவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க 3வது நிலை மனிதர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. 4வது நிலையில இருக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னா, மிக தாழ்ந்த நபர்கள் அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றாரு. என்ன அப்படின்னா, இவங்க வந்து எந்த ஒரு காரணமும் இல்லாம மற்றவங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுப்பாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? மிக மிக தாழ்ந்த நபர். 3வது நபர்கள் யாரு அப்படின்னா, தன்னோட நலனுக்காக மத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறவங்க சுயநலவாதிகள். ஆனா அந்த சுயநலவாதிகளை விட இந்த 4வது நபர்கள் எந்த காரணமும் இல்லாம கஷ்டத்தை கொடுப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கீழ்த்தனமானவர்கள் அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றார். இந்த 4 வகையான மனிதர்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் எந்த ரகத்துல மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க. அப்ப நம்ம இன்னைக்கு யார பத்தி நம்ம பாக்குறோம்? வியாசதேவரை பத்தி பாக்குறோம் இல்லைங்களா? சோ அவர் எப்பேற்பட்டவர்? எந்தவித சுயநலமும் இல்லாமல் கலியுக மக்களோட நலனுக்காக மகாபாரதத்தை எழுதினாரு. வேதங்களை 4 தொகுத்து கொடுத்தாரு. சோ இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கிறாரு அப்படின்னா அவர் எவ்வளவு மிக உயர்ந்த நபர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் ஸ்ரீல பிரபுபாதர் இந்த 4 வகையான மனிதர்களை பத்தி குறிப்பிட்டிருக்காரு. சோ இது வரைக்கும் கிளியரா உங்களுக்கு? இந்த 4வது இத கொஞ்சம் சொல்றீங்களா மாதாஜி? திருப்பியும் 4வது நாலுமே இன்னொரு தடவை சொல்லிடுங்க மாதாஜி. 4மே சொல்லிடவா? சரி, ஓகே. 4 நல்ல ஸ்லோகம் சப்ஜெக்ட் மாதாஜி. அதாவது முதல் வகையான நபர் யாரு அப்படின்னா, தங்களுடைய சுயநலத்தை தியாகம் செய்வாங்க. அவங்க மத்தவங்களோட நலனுக்காக அந்த முயற்சியில ஈடுபடுறவங்க முதல் தர மனிதர்கள். அவங்கதான் அந்த வகையில வரக்கூடியவர் தான் வியாசதேவர். அவருக்கு என்ன வந்தது? கலியுக மக்களோட நன்மைக்காக ஏன் இவ்வளவு விஷயத்தை மகாபாரதம் எழுதினாரு, 4 வேதங்களை தொகுத்தாரு, வேதாந்த சூத்திரத்தை எழுதினாரு, 108 உபனிஷதங்களை எழுதினாரு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கரண்ட் போயிருப்பாங்க. கரண்ட் அதான் போயிருக்கும், கரண்ட் போயிருக்கும். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி சாரி மாதாஜி, கரண்ட் போயிடுச்சு. எனக்கு என்னமோ ரொம்ப அதான் நினைச்சேன். போஸ்ட் ஆக்கிடுங்க மாதாஜி. என்ன மாதாஜி? ரெக்கார்டிங் தர்ஷினி சுயநலத்தை ஆனந்த் தியாகம் செய்பவர்கள். ஒரு நிமிஷம் பிரபுஜி. தர்ஷினி ஆனந்த் மாதாஜி அவங்க ஹோஸ்ட் ஆயிட்டாங்க. ரெக்கார்டிங் அவங்க இதுல போயிடுச்சு. சரி, அவங்கதான் என் பண்ணணும். ஓகே, நோ இஷ்யூஸ். நான் கோ-ஹோஸ்ட் பண்ண முடியாது. சொன்னீங்களா மாதாஜி? சொன்னீங்கன்னா அந்த பார்ட்டிசிபென்ட் அவங்க மாத்தி கொடுப்பாங்க, ஹோஸ்ட் பண்ணிடலாம். தர்ஷினி மாதாஜி மாத்திருங்க. பூனா மாதாஜி அது பண்ணாதான் மாதாஜி இருக்கட்டும் மாதாஜி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. டைம் போகுது மாதாஜி, நான் முடிச்சிடுறேன் மாதாஜி, மன்னிச்சுக்கோங்க. கடைசியா பாத்துக்கலாம் நம்ம. இல்ல முக்கியமானது மாதாஜி, அப்புறம் நம்மளுக்கு ரெக்கார்ட் வேணும்ல. வரலையே அவங்க. ஐஸ்வர்யா மாதாஜி ஜாயின் பண்ணலாம், ஒன்னும் சொல்லவும் இல்லை என்கிட்ட. எந்த லேப்டாப் போயிடுச்சு, கரண்ட் போயிடுச்சு.
சத்திய சோதனை இன்னைக்கு. சரி, ஓகே. வேற சரி. யாராவது ரெக்கார்ட் பண்ணாங்கன்னா அவங்க அனுப்பிச்சு விட சொல்லுங்க யூடியூப்ல அந்த இதெல்லாம் ஐஸ்வர்யா மாதாஜி இல்லையாமா? ரெக்கார்ட் பண்ணலையா? வரல மாதாஜி. நான் இப்ப கிளவுட்ல வரலாம். சர்வர்ல போய் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ சரி. So, அவங்களதுல மாறிடுச்சு. சரி பாப்போம். சோ அப்ப முதல் வகையான நபர் யாரு அப்படின்னா, தங்களுடைய சுயநலத்தை தியாகம் செய்து மத்தவங்களோட நலனுக்காக ஒரு சேவையில ஈடுபடுறவங்க தான் முதல் வகையான நபர். அடுத்த 2வது நிலையில இருக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னா, மத்தவங்களோட நலனுக்காக அந்த முயற்சியில ஈடுபடுவாங்க. ஆனா தனக்கு எந்த ஒரு அசௌகரியமும், எந்த ஒரு கஷ்டமும் நம்மளுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சில சில பேர் அந்த மாதிரி ஒரு செயலும் ஈடுபடக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து 2வது நிலையான நபர்கள் அப்படின்னு சொல்லு. 3வது யாரு அப்படின்னா, தங்களுடைய நலனுக்காக மத்தவங்கள வந்து கஷ்டம் கொடுப்பாங்க. எனக்கு இது தேவைப்படுறதுனால மத்தவங்களை கஷ்டப்படுத்தி அதை நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 3வது நபர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப 4வதுல இருக்கக்கூடியவங்க எனக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்ல. ஆனா நான் வந்து எந்த காரணமும் இல்லாம மத்தவங்களை கஷ்டப்படுத்துவேன். அதுதான் 4 வகையான மனிதர்கள். ஓகேவா பிரபுஜி, பாரதி மாதாஜி? ஓகே 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 மாதாஜி. ஓகே அப்போ மாதாஜி. தேங்க்யூ அந்த மாதாஜி. 3வது நபர்ல இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க? தன்னோட நலனுக்காக மத்தவங்க கஷ்டப்படுறவங்கள பேரு சுயநலவாதிகள். அந்த சுயநலவாதிகளை விட இந்த 4ஆம் நபர்கள் ரொம்ப கீழ்நிலைவாதிகள் அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றார். சரிங்களா? அப்போ நம்ம வியாசதேவர் எப்பேற்பட்டவர்? தன்னோட சுயநலத்தை தியாகம் செய்து கலியுக மக்களுக்காக வேதங்களை, ரொம்ப கஷ்டமான இருக்கக்கூடிய வேதங்களை 4ஆ தொகுத்தார். மகாபாரதம் எழுதினாரு, 108 உபநிஷதங்கள் எழுதினாரு, 18 புராணங்கள் எழுதினாரு, வேதாந்த சூத்திரத்தை எழுதினாரு. இவ்வளவு எழுதினாரு அப்படின்னா அவர் எவ்வளவு மிக உயர்ந்த நபர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஸ்ரீல பிரபுபாதர் இந்த 4 வகையான மனிதர்களை பிரிச்சு நம்ம சொல்லும் பொழுது வியாசதேவர் எந்த நிலையில இருக்கிறாருன்றது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு விளக்கம் ஸ்ரீல பிரபுபாதர் கொடுக்கிறார். ஓகேங்களா? இது வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சா? எஸ் ஓகே மாதாஜி. மாதாஜி. ஓகேவா? சரி. அப்போ என்ன சொல்றாங்க? மிக உயர்ந்த நபர் யாரு அப்படின்னா, தங்களுடைய நலனை கைவிட்டு மற்றவர்களுக்காக உழைப்பது. சோ அப்படிப்பட்டவர்கள் தான் உயர்ந்த சாதுக்கள். அப்படிப்பட்ட நபர் தான் வியாசதேவர். அப்படி இருந்தும் அவருடைய மனசுல சந்தோஷம் ஏற்படல அப்படின்னு சொல்லப்படுது. சோ அப்போ என்ன சொல்றாங்க? சர்வாத்ம கேனாபி யதான துஷ்யத் திருத்தயம் தத்தக அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ மற்றவங்களோட நலனுக்காக முழு முயற்சியில் யாரு? வியாசதேவர் ஈடுபட்டார். சர்வாத்ம கேனாபி அப்படின்னு சொல்லப்படுது. முழு முயற்சியில் ஈடுபட்டார் அப்படின்னு ஒரு தரப்பான அந்த முழு முயற்சியில ஈடுபட்டவங்க வியாசதேவரை பத்தி ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றாரு. அடுத்ததா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில சமயம் மற்றவங்களோட நலன்ல ஈடுபடும் பொழுது முழு முயற்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. வாழ்க்கையில இந்த மாதிரியான நபர்கள் இருப்பாங்க. நான் செய்வேன், உங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன், ஆனா செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்றவங்க ஃபுல் எஃபர்ட் போட மாட்டாங்க. அந்த ஃபுல் ட்ரை அப்படின்றதே அவங்க பண்ண மாட்டாங்க. சோ அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த அந்த பேரளவு அது பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரளவுக்கு தான் அவங்களோட முயற்சி இருக்கும் தவிர அந்த அந்த முயற்சி அவர்களுக்காக நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னு அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அந்த பர்பஸுக்காண்டிதான் அவர் என்ன பண்ணாரு? முழு முயற்சியில் ஈடுபட்டார் அப்படின்ற வார்த்தையை ரொம்ப அழுத்தம் திருத்தமா ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றார். ரொம்ப வேகமா போற மாதிரி இருக்கா மாதாஜி? இல்ல இப்ப இல்ல மாதாஜி, கரெக்டா கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம், ஒரு செகண்ட். அதாவது பேரளவுக்கு தான் முயற்சி இருக்கும் அப்படிங்கறது சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் ஒரு என்ன சொன்னீங்கன்னு தெரியல. வேற ஏதோ கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுச்சு. ஆனா ஸ்ரீ வியாசதேவர் எப்படி இருந்தாரு? முழு முயற்சியில ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ மற்றொரு நலனில் ஈடுபடும் போது இந்த கலியுகத்தோட நபர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த நோக்கம் இருந்தது, அந்த பர்பஸ் இருந்தது அவருக்கு. அந்த பர்பஸுக்காண்டி அவர் எப்படி இருந்தாரு? ஓகே நான் பண்றேன் அப்படின்னு சும்மா பேரளவுக்கு பண்ணல. எப்படி அதை ஈடுபடுத்தினார்? முழு முயற்சியில் ஈடுபட்டார் அப்படின்ற அந்த வார்த்தையை ரொம்ப அழுத்தம் திருத்தமா ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றார். ஓகேவா பிரபுஜி? இப்ப கேட்டுச்சா? தேங்க்யூ மாதாஜி.
சோ Yes, அப்படிப்பட்ட சுயநலமற்ற முயற்சிக்கு அப்புறமும் கூட அவரோட மனசுல ஒரு திருப்தியே ஏற்படல அப்படின்னு சொல்லப்படுது. ந துஷ்யத் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் நம்மளுக்கு இந்த ஒரு திருப்தி ஏற்படல அப்படின்னு வியாசதேவர் என்ன பண்றாராம், அதை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறார். இப்ப அடியன் கொடுக்கக்கூடிய 6 and 27 2 ஸ்லோகத்துக்கும் சேர்த்து, ஏன்னா குட்டி குட்டி பர்பட்டா இருக்கிறதுனால 2 ஸ்லோகத்தையும் சேர்த்து அதுக்கான ஒரு விளக்கமும் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போ அதை பத்தி அவர் சிந்திக்க ஆரம்பிக்கிறார்னா துஷ்யத். சோ எதனால நம்மளுக்கு இந்த ஒரு அதிருப்தி நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னு அவரை யோசிக்க ஆரம்பிக்கிறார், சிந்திக்க ஆரம்பிக்கிறார். அதனால என்ன பண்றாரா, சரஸ்வதி நதிக்கரையில ஒரு தனிமையான இடத்துல உட்கார்ந்துகிட்டு எனக்கு ஏன் திருப்தி ஏற்படல அப்படின்னு அவர் சிந்திக்க ஆரம்பித்தார். தர்மவித் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது தர்மத்தை அறிந்த வியாசதேவர் என்ன பண்றாங்க, அந்த மாதிரி தர்மவான், அந்த தர்மத்தை அறிந்த கூடிய வியாசதேவருக்கு அந்த ஒரு அதிருப்தி வந்துச்சே அப்படின்னு அவர் சிந்திக்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான சாஸ்திர ஞானம் தெரியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த தர்மமும் கூட அந்த தர்மம் அப்படின்ற விஷயங்கள் கூட அவங்களுக்கு சரியான புரிதல் இருக்காது. ஆனா மத்தவங்களுக்கோசரம் உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு முயற்சியில அவங்க ஈடுபடுவாங்க. ஆனா அந்த உதவியை அவங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படின்ற அந்த புரிதல் அவங்களுக்கு கிட்ட இருக்காது. சோ ஆனா அவங்க அந்த எடுத்துக்கிட்ட முயற்சி வந்து பலனளிக்காமலே போயிடும் இல்லைங்களா? ஆனா வியாசதேவர் தர்மத்தை அறிந்தவர் இருந்தாலும் அவருக்கு இந்த முழு திருப்தி வந்து ஏற்படல. இப்ப தர்மம் தெரியாதவங்க, ஞானம் தெரியாதவங்க, அவங்க வந்து உதவி செய்யணும் அப்படின்னு முழு முயற்சியில ஈடுபட்டாலும் இப்படிதான் அந்த உதவி செய்யணும் அப்படின்ற அந்த செயல்பாடு அவங்களுக்கு சரியா செய்ய முடியாம போயிடும் இல்லைங்களா சில பேருக்கு. ஆனா வியாசதேவருக்கு ஞானம் இருந்தது, தர்மம் தெரிஞ்சது, எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருந்தது. இருந்தாலும் அவருக்கு ஏன் இந்த அதிருப்தி ஏற்பட்டது, அந்த திருப்தியின்மை ஏன் வந்தது அப்படின்னு அவர் சிந்திக்க தொடங்கினார் அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதரோட விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதனால அதை பற்றி அவர் சிந்திக்க ஆரம்பிச்சாரு. இந்த கலியுகத்தில் உள்ள மனிதர்கள் ஏன் அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா எதனால இதை எழுதினாரு அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காண்டி சில பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வரப்போற அந்த கலியுகத்துல உள்ள மக்கள்லாம் மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, காமம் ஆசை அப்படின்ற சமுத்திரத்துல, அந்த கடல்ல, அந்த ஓஷன்ல, சமுத்திரத்துல முழுகி இருப்பாங்க. அப்போ அந்த கலியுகத்துல உள்ள காம சமுத்திரத்துல உள்ள பந்தப்பட்ட ஜீவாத்மாக்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும், பிரேமை சமுத்திரத்துல அவங்கள வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றதுனால வியாசதேவர் இத்தனை விஷயத்தையும் எழுதினார் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதா. தர்ஷினி ஆனந்த் மாதாஜி. ஆசை உடையவர்கள். ஒரு நிமிஷம் பிரபு. தர்ஷினி ஆனந்த் மாதாஜி. மாதாஜி, தர்ஷினி ஆனந்த் மாதாஜி. சரி, ஓகே. சொல்லுங்க பிரபுஜி, நீங்க என்ன கேட்டீங்க? கலியுகத்தில் காமம் ஆசை உடையவர்களாக இருப்பார்கள் என்று. கலியுகத்துல அந்த காமம் ஆசை அப்படின்ற சமுத்திரத்துல மூழ்கி போயிருப்பாங்க. அந்த காம சமுத்திரத்துல இருக்கிறவங்கள பிரேம சமுத்திரம் அப்படின்ற கடலுக்கு கூட்டிட்டு வரதுக்காண்டி வியாசதேவர் இத்தனை விஷயங்களை எழுதியிருக்கிறார் அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றார். கனெக்ட் ஆயிடுச்சா? அப்போ என்ன சொல்றாரு, உதாரணம், இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. இப்போ நம்ம ஒரு பாலம் கட்டுறோம், ஒரு பிரிட்ஜ் கட்டுறாங்கன்னு வச்சுக்கிறாங்களே இன்ஜினியர். அவங்க என்ன பண்றாங்க, அந்த பாலத்தை முழுசா கட்டி முடிச்சாதான் அதுல ஒரு திருப்தி ஏற்படும் இல்லைங்களா? பாதியிலே அந்த பாலம் கட்டாம நின்னு போயிடுச்சு அப்படின்னா அப்ப அந்த முழு முயற்சி அதுல போட்டதுல என்ன பலன், என்ன பலன் எதுவுமே கிடையாது இல்லைங்களா? சோ அந்த மாதிரி திருப்தி இருக்காது. திருப்தி இருக்காது. வேஸ்ட், மணி வேஸ்ட், டைம் வேஸ்ட், இத்தனை பேரோட உழைப்புகள் வேஸ்ட். இடிஞ்சு விழுந்துருச்சுன்னா அது இன்னுமே ரொம்ப ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை இல்லைங்களா? அப்போ அந்த பாலம் கட்டும் முயற்சி தான் என்ன பண்றாங்க, வேதத்தை வேதவியாசர் தொகுத்து வழங்கினார். அந்த பாலம் என்ன, இந்த பாலத்தின் வழியாக நாம எங்க இருக்கிறோம், காமம் அப்படின்ற சமுத்திரத்துல மூழ்கி போயிருக்கோம். அப்ப இந்த பாலத்தின் வழியா ஏறி வந்து பிரேம சமுத்திரத்துல நாங்க முழுகணும் அப்படின்ற மாதிரி வேதங்களை வியாசதேவர் தொகுத்தார் அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதர் எழுதுறாங்க. சரிங்களா? சோ அதனால
அப்போ அது எப்படி இருந்தது? அதுக்காண்டி சும்மா ஏனோ தானோன்னு பண்ணல. முழு முயற்சி, அந்த அந்த எஃபர்ட், அந்த 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 முழு முயற்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம். அத வந்து வியாசதேவர் எப்படி பண்ணாரு அப்படின்றதுதான் நம்ம இந்த 26 and 27 ஸ்லோகத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அதனால அந்த மாதிரி வியாசதேவர் வந்து பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பல ஆசைகளுடன் இருக்கிறவர்களுக்கு படிப்படியாக அவர்களை முன்னேற்ற வைப்பதற்காக என்ன பண்ணாரு? எப்படி தங்களது ஆசைகளையும் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு தர்மத்தையும் கடைபிடிச்சு அந்த ஆசைகளை பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வேதங்கள்ல படிப்படியாக அந்த பாதையை நம்மளுக்கு வந்து தொகுத்து காமிச்சிருக்கிறார். எப்படி அந்த வேதங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றதையும் சில பிரபுபாதர் விளக்குறார். என்ன அப்படின்னா, பல்வேறு தேவதைகளை நாம கும்பிட்டு நம்மளுக்கு ஏற்பட்டக்கூடிய ஆசைகளை அவங்க கிட்ட சொல்லும்பொழுது அவங்க பூர்த்தி பண்ணுவாங்க. அந்த அந்த விஷயத்த நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ நம்மளுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தி ஆய் என்ன பண்ணணும்? நம்ம அடுத்த நிலையா கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறி பிரேம நிலைக்கு வரணும். ஆனா என்ன ஆயிடுறோம்? நம்ம ஆசை பூர்த்தி ஆன உடனே என்ன ஆகுது? பேராசை நிலை ஆயிடுது இல்லைங்களா? ஆமாம். அப்ப அதனால என்ன ஆயிடுது? மறுபடியும் இந்த பௌதீக உலகத்துல பந்தப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நாம தள்ளப்பட்டிருக்கோம். ஆனா படிப்படியா நம்மளுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுத்தாரா, இது முடிஞ்சிச்சா அடுத்து முடிச்சிச்சா அடுத்து அப்படின்னு நீங்க போயிட்டு எல்லாரும் கரெக்டா முடிச்சுட்டு நீங்க பிரேம சமுத்திரத்துல வந்து முழுகிடணும். கடைசி ஹையஸ்ட் பாயிண்ட் அதுதான், அங்க வந்துடணும். ஆனா நம்ம என்ன பண்ணோம்? ஸ்டார்டிங்லயே நம்ம வந்து ஸ்டக் ஆகி நின்னு போயிடுறோம். நம்ம வந்து ஒரு ஒரு அந்த பந்தத்துல மாட்டிக்கிறோம். ஆசை நிறைவேறுது, அடுத்தது வேற 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 அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம போயிட்டே இருக்கிறதுனால நம்மளால இந்த பிரேம சமுத்திரம் அப்படின்ற நிலைக்குள்ள அந்த பாலத்தின் மேல நம்மளால பயணிக்க முடியல அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? பிரேம கடலில் நம்மளால பயணிக்க முடியல பாலத்துல, இந்த பிரிட்ஜில். ஆமா பிரபுஜி. சரிங்களா? சோ அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா, சோ அந்த ஒரு நல்ல நோக்கத்துடன் தான் அவர் வந்து பல முயற்சிகள்ல பல நூல்களை தொகுத்து வழங்கினார். ஆனா அப்படி இருந்தும் அவருக்கு வந்து திருப்தி ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. சோ இப்ப நம்மளுக்கு ஒரு விஷயம் திருப்தி ஏற்படணும் அப்படின்னா ஸ்ரீ பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜீவாத்மாவுக்கு என்ன ஒரு திருப்தி நிலை வேணும் அப்படின்னா அவங்க பகவானுடன் நேரடியான ஒரு தொடர்பு ஏற்படும் பொழுதுதான் அந்த ஜீவாத்மா முழுமையான திருப்தி நிலை அப்படின்ற விஷயம் நம்மளுக்குள்ள ஏற்படும் அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதர் எழுதுறார். சோ அப்ப வியாசதேவர் வந்து எப்படி பகவானிடத்துல நேரடியான தொடர்பை ஏற்படுத்திக்க முடியும்? அதனால பகவானோட பெருமைகள், பக்தியோட பெருமைகளை பத்தி தெளிவாக அவரால் எழுத முடியல அப்படின்ற விஷயமும் அவர் மனசுக்குள்ள வருது அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதர் எழுதுறார். அதனால தான் அவர் கட்ட அந்த பாலம் வந்து முழுமை அடையவில்லை. அதனால எத்தனை விஷயங்கள் எழுதினாலும் அவருக்குள்ள திருப்தி அப்படின்ற விஷயம் ஏற்படல. ஏன் அப்படின்னா பகவானுடனான அந்த நேரடியான தொடர்பு, பக்தியை பத்தி எழுதல, அப்புறம் பகவானோட பெருமைகளை பத்தி எழுதல. அதனால அவருக்கு திருப்தி ஏற்படல அப்படின்ற ஹிண்ட் அவருக்குள்ள வந்துடுது. ஃபர்தரா இதை பத்தி இன்னும் விளக்கங்கள் பாத்தீங்கன்னா 32, 33வது ஸ்லோகத்துல இன்னும் விளக்கமா அத பத்தின விளக்கங்கள் வந்து ஸ்ரீல பிரபுபாதர் எழுதியிருக்கார். பட் அந்த வியாசருக்குள்ள இந்த சின்ன விஷயம் தோன்றுதனையும் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? பகவானை பற்றி விஷயங்களை எழுதாத காரணத்தினால் அவருக்கு திருப்தி அடையவில்லை. இதான் முக்கியமான விஷயம். ஆமா பிரபுஜி, இதுதான். சோ பகவானோட பெருமைகளையும் பக்தியோட பெருமைகளையும், சோ இது ரெண்டுத்தையும் நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? பகவானோட தொடர்பு இருந்தாதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா? அந்த நிலை அவருக்கு ஏற்படாததுனாலதான் அவருக்கு அந்த அதிருப்தி ஏற்பட்டுச்சு அப்படின்னு அவர் சிந்திக்க தொடங்கும் பொழுது அவர் மனசுல இருந்து இந்த விஷயம் வெளிப்பட்டது அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதர் எழுதுறாரு. சரிங்களா? அப்போ ஜீவாத்மாவை என்ன பண்ணணும்? பகவானுடைய திருவடியில கொண்டு சேர்ப்பதற்கும் பகவானோட பெருமையும் பக்தியோட பெருமையும் தெளிவாக நாம் எழுதணும். சரிங்களா? அந்த மாதிரி வியாசர் எழுதாததுனாலதான் அவருக்கு அந்த அதிருப்தி நிலை ஏற்படுது, டிஸ்சாட்டிஸ்பாக்சன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சா? அப்ப என்ன சொல்றாரு ஸ்ரீல பிரபுபாதர்? மேலும் எழுதுறார், அப்போ நாம பல முயற்சி செய்யறோம். ஆனா அந்த முயற்சியை நாம எப்படி பண்ணணும்?
சிந்தித்து அந்த விஷயத்த நாம வந்து பார்க்கணும். அந்த சிந்தித்து பார்க்கணும். ஓகே, இப்ப நான் ஒரு முயற்சி செய்ய போறேன். ஓகே, இன்னைக்கு நான் வந்து 16 மாலை முடிச்சிட்டேன். நாளையிலிருந்து நான் ஒரு 17 மாலை, ஒரு 18 மாலை, இன்னும் 2 மாலை நான் வந்து கூடுதலா ஜெபம் பண்ணணும். இல்ல நான் கூடுதலா வந்து பகவத்கீதை, பாகவதம் படிக்கணும் அப்படின்னு நம்ம சிந்திச்சு, அத எப்படி நம்ப அத அந்த ப்ராசஸ நம்ம என்னைக்கு அந்த லைஃப்ல நம்ம கொண்டு போறோம். இன்னைக்கு நான் எப்படி எடுத்துட்டு வரப்போறோம் அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு பிளான் வரணும். இல்லைங்களா? இல்ல அப்படின்னா நம்மளால ரெகுலரா பண்ணக்கூடிய விஷயங்கள் கூட சரியா பண்ண முடியாம போயிடும். அப்ப என்ன சொல்றாரு? அந்த முயற்சியை நாம சிந்தித்து பார்க்கணும் அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றார். அப்போ நமக்கு ஒரு திருப்தி ஏற்பட்டிருக்கா? ஓகே, நம்ம நேத்து பிளான் பண்ண மாதிரி இன்னைக்கு ஒரு 18 மாலை ஜெபம் பண்ணோம். பகவத்கீதையில ஒரு பேஜ் படிக்கிறத 2 பேஜ் படிச்சிருக்கோம். நல்ல ஒரு ஸ்ரத்தையோட ஸ்ரவணம் நம்ம பண்ணியிருக்கோம், கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தி நம்மளுக்குள்ள ஏற்பட்டிருக்கா அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா வியாசதேவரோட மனசுல சுயநலமற்ற ஒரு முயற்சியில தான் ஈடுபட்டிருந்தாரு. சுயநலமற்ற நோக்கத்துடனும் சுயநலமற்ற ஒரு முழு முயற்சி. பாருங்க, அந்த 3 விஷயத்தையும் எவ்வளவு அழகா வந்து பிரபுபாதர் நம்மளுக்கு சுட்டி காட்டுறாரு. சுயநலமற்ற ஒரு நோக்கம், சுயநலமற்ற ஒரு முழு முயற்சி, சுயநலமற்ற விஷயமாக அது ஈடுபட்டார். இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயும் இந்த விஷயம் இருக்குமா அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்குள்ள லேக் ஆயிடும் இல்லைங்களா? அந்த நோக்கம் சரியா இருக்காது, நம்ம சரியா ஈடுபட்டிருக்க மாட்டோம். அதனாலதான் பக்தியில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பவுமே ஒரு பிளக்சுவேஷன் இருந்துட்டே இருக்கு. மேல கீழே ஏறி இறங்குவோம். இன்னைக்கு நிறைய பண்ணுவோம், நாளைக்கு ஆஹ் பண்ண விஷயத்துல கூட பாதி விஷயங்கள் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி எல்லாருடைய லைஃப்லயும் நடக்குது இல்லைங்களா? சோ அப்ப அந்த முழு முயற்சி அப்படின்றது இருந்தது அப்படின்னா, இல்ல கண்டிப்பா இன்னைக்கு நாம சிந்தித்த விஷயத்த நாம பண்ணணும். பகவானோட கிருப்பையிலும் ஸ்ரீல பிரபுபாதரோட கருணையினாலும் நம்ம இந்த விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம முழு முயற்சியில ஈடுபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயத்த நம்மளால செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதர் நம்மளுக்கு சொல்றாரு. சரிங்களா? இப்படி செஞ்சும் ஆனா வியாசதேவருக்கு வந்து ஒரு திருப்தி ஏற்படல. வியாசதேவர் பல புத்தகங்கள் எழுதினார் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு புத்தகம் எழுதுறது அப்படின்றது இட்ஸ் நாட் அன் ஈஸி பாயிண்ட் இல்லைங்களா? அது எவ்வளவு பெரிய சாதனை. அப்போ வேதங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அது எவ்வளவு அழகா நம்மளுக்கு புரியுற மாதிரியான ஒரு விஷயங்களை அவர் தொகுத்தார். நம்மளால வேதங்களை படிக்க முடியாதுதான். ஆனா பாருங்க, ரொம்ப எளிமையான விஷயத்த அப்ப சொன்னா கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அப்ப அது எவ்வளவு பெரிய சாதனை. வேதங்களை தொடுத்து எழுது வந்து மிகப்பெரிய சாதனை. புராணங்கள், மகாபாரதத்தை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாகவதத்துல 18,000 ஸ்லோகங்கள் இல்லைங்களா? பகவத்கீதையில 700 ஸ்லோகங்கள், மகாபாரதத்துல 1,00,000 ஸ்லோகங்கள். பாருங்க, அந்த ஸ்லோகம் எழுதி அதற்கான விளக்கம் எழுதி மொழிபெயர்ப்பு எழுதி பொருளுரை எழுதி இந்த 1,00,000 ஸ்லோகங்கள் எழுதுறது அப்படின்னா எவ்வளவு பெரிய சாதனை. ஒரு புத்தகம் எழுதுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. பாகவதம் மட்டும் எழுதல, அவர் வந்து பாத்தீங்கன்னா 18 புராணங்கள், 108 உபநிஷதங்கள், 4 வேதங்கள், 5வது வேதமா மகாபாரத, இத்தனை விஷயங்கள் எழுதியிருக்கிறாரு. அப்போ எவ்வளவு பெரிய சாதனை வந்து வியாசதேவர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதர் வந்து சொல்றார். அப்போ அப்ப நாம அந்த மாதிரி விஷயத்த பண்ணணும்னு நினைச்சா கூட நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வியாசதேவர் கலியுகம் மக்களுக்காக, மனிதர்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்றதுனால அந்த ஒரு முழு முயற்சியில, சுயநலமற்ற அந்த முயற்சியில ஈடுபட்டார் அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதர் எழுதுறார். அப்போ சில சமயம் ஒரு உதாரணத்தோட நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு மாதிரி என்ன சொல்றாரு அப்படின்னா, சில சமயம் பாத்தீங்கன்னா இந்த சமுதாயம் அப்படின்னா இந்த சமுதாயம் நம்ம பாராட்டுற மாதிரி சில சாதனைகள் வந்து நாம செஞ்சிருப்போம். ஆனா ஆனா அதுல வந்து ஒரு திருப்தி இல்லாமலே இருக்கும். நம்ம செஞ்சிருக்கோம், அந்த சமுதாயம் நம்மள பாராட்டும். ஆனா நம்ம அந்த அளவுக்கு ஒண்ணும் திருப்தியா இதை செய்யல. இன்னும் நிறைய விஷயங்களை நாம ஈடுபட்டு இந்த சமுதாயத்துக்கு ஒரு நற்பணி செய்யணும் அப்படின்னு இன்னும் நம்ம நிறைய முயற்சியில நம்ம ஈடுபடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அதிருப்தி நம்மளுக்கு இருக்கும். இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா நடிகர் நடிகைகள் அவங்க வந்து எவ்வளவு விஷயங்கள் பண்றாங்க, எவ்வளவு படங்கள் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு அதிருப்தி தன்மை, ஒரு சரியா சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, ஒரு சோசியலான ஒரு பிளேஸ்க்கு அவங்களால போக முடியாது. வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள் அனுபவிப்பாங்க. ஆனா நம்மளுக்கு பாக்குறச்சு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, வெல் சொபிஸ்டிகேட்டடா இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இல்லைங்களா? ஆனா அவங்கள போய் கேட்டாதான் தெரியும். என்ன இருந்து என்ன பிரயோஜனங்க, வாழ்க்கையில ஒரு திருப்தி அப்படின்றதே எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல கூட மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனா வியாசதேவர் எப்படி இந்த மாதிரியான ஒரு பௌதீக மாதிரியான விஷயங்கள்ல இல்ல. அவர் வந்து பெரிய ஞானி, தர்மத்தை கடைபிடிச்சவர். இத்தனை
விஷயங்களை எழுதியும் அவருக்கு வந்து அந்த திருப்தி என்றதே வரல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சில பிரபுபாதர் சொல்றார். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. மாதாஜி கனெக்ட் பண்ணிக்க முடியுதா? எஸ் மாதாஜி. மாதாஜி. சோ அப்ப அவர் என்ன சொல்றாரு? வியாசதேவர் எல்லா விதமான தவமும் செய்தார், புலன்களை கட்டுப்படுத்தினார், சுயநலமற்ற சேவையில் ஈடுபட்டார், தன்னை பற்றிய சுய பரிசோதனை செய்ய ஆரம்பிச்சார். ஏன் நம்மளுக்கு வந்து திருப்தி அளிக்கல அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தன்னை வந்து இன்ட்ராஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சார். சரஸ்வதி நதிக்கரையில உட்கார்ந்து தன்னை பத்தி அவர் சிந்திக்க ஆரம்பிச்ச உடனே இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு பின்னாடி நாரதர் வந்து சொல்லுவாரு. இருந்தாலும் அவருக்குள்ள இந்த மாதிரி நம்ம எழுதாததுனால தான் நம்மளுக்குள்ள ஒரு திருப்தி கிடைக்கல அப்படின்ற விஷயமும் அவருக்கு தோன்றுது. சோ அதான் சமஸ்கிருதத்துல என்ன சொல்லுவாங்க, மன்னனம், சான்ஸ்கிரிட்ல மன்னனம் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா தன்னை பத்தி அவரு சிந்திக்க ஆரம்பிச்சார், இன்ட்ராஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சார். அப்போ நம்மளோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்ம கல்வி கற்கும் பொழுது, நம்ம படிக்கும் பொழுது 4 விதமான நிலைகள் நம்ம கடந்து வரும். இப்போ ஸ்டில் அண்டர் க்ரோஸ் நம்ம எப்ப படிச்சாலும், நம்ம மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள் படிச்சாலும் சரி, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம படிச்சாலும் இந்த 4 நிலைகளை நம்ம கண்டிப்பா கடைபிடிப்போம் அப்படின்னு சில பிரபுபாதர் சொல்றார். என்ன அப்படின்னா, முதல் நிலை ஸ்ரவணம், நம்ம கேட்கறது. 2வது நிலை மனனம். அப்படின்னா என்ன? கேட்டதை நம்ம மனதிற்குள்ள அசை போடுறது. நம்ம படிச்ச விஷயங்களை நம்ம அசை போடுது. எப்படி இப்போ மாடு புல்லு தின்ன பிறகும் மறுபடியும் வாய்க்குள்ள எடுத்துட்டு வந்து சாப்பிடும் இல்லைங்களா, அசை போடும் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம ஸ்ரவணம் பண்ண விஷயத்த மனனம் பண்ணணும். அதை சிந்தித்து பார்க்கணும். ஓ, நீ கிளாஸ்ல என்ன நடந்துச்சு, நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் ஒரு தவறு செஞ்சோம், நம்ம என்ன விஷயத்தெல்லாம் நம்ம சரி கட்டிக்கணும் அப்படின்னு நம்ம படிச்ச விஷயத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அதை மனனம் அப்படின்னு சொல்றாங்க. 3வதா என்ன சொல்றாங்க, அப்படி மனனம் பண்ண விஷயங்களும் அதனால ஏற்படக்கூடிய சந்தேகங்களையும் நாம போக்கிக்கணும் அப்படின்னு சொல்ற. அப்போ 3வது நிலையில என்ன சொல்றாங்க, நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல ஸ்ரவணம், 2வது மனனம், 3வது நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன? அப்போ நாம சிந்திச்ச எல்லா விதமான யோசனைகளும் அந்த சந்தேகங்களும் தீர்த்துக்கிட்ட பின்பு என்ன பண்ணணும், அந்த சாஸ்திரங்கள் உள்ள கருத்துக்களின் மீது நாம தியானம் செய்ய வேண்டும். நிதித்தியாசனம் அப்படின்னு 3வது நிலை வந்து ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றார். சோ அப்போ யோசிச்சு அதை தியானம் பண்ணி என்ன பண்ணும், அப்படியே விட்டுறக்கூடாது, அது வாழ்க்கையில கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. 4வது நிலையா தர்சனம். சோ நாம எதை தியானம் பண்ணோமோ அதை நேரடியாக நாம உணர வேண்டும். அப்ப நேரடியாக தரிசிக்க வேண்டும், தத்துவ தர்சனம். சோ வியாசர் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் அவர் சிந்திக்க ஆரம்பிச்சார். ஸ்மரணம், மனனம், நிதித்தியாசனம், தர்சனம். இந்த 4 விதமான அடிப்படைகளை தான் நம்மளோட படிப்பினை எப்பொழுதுமே இருக்கணும் அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதர் வந்து இந்த 26, 27 ஸ்லோகத்துல இந்த விஷயங்களை சொல்லி முடிக்கிறார். அந்த ஓகேவா? 3வது தியானம் சொன்னீங்களா மாதாஜி, அது எந்த நிதித்தியாசனம். 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 மாதாஜி 4 சொல்லுங்க மாதாஜி. 4 சொல்லி மாதாஜி 4. முதல்ல வந்து ஸ்ரவணம், ஆமா, அது எழுதிட்டேன். 2வது மனனம், ஆமா, ஓகே 3வது நிதித்தியாசனம். நான் அனுப்புறேன் பிரபுஜி உங்களுக்கு ஓகே group ல. ஓகே அது எழுதிட்டேன். நிதித்தியாசனம், 4வது தர்ஷனம். அந்த தர்சனம். நிதித்தாசம் வந்து எந்த மாதிரி விதத்துல நம்ம இது பண்ண மாதாஜி? அப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம சாஸ்திரங்களை படிக்கிறோம், இப்ப பகவத்கீதை படிக்கிறோம், பாகவதம் படிக்கிறோம். அதை படிக்கும் பொழுது நம்மளுக்கு நிறைய சந்தேகங்கள் வருதா? ஆமா மாதாஜி. அந்த சந்தேகங்கள்ல என்ன பண்றோம், நம்ம மூத்த பக்தர்கள் கிட்ட இல்ல நம்ம குருமார்கள் கிட்ட அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த சந்தேகங்களை போக்குன பிறகு என்ன பண்றோம், கிருஷ்ணர் இப்பேற்பட்டவர் அப்படின்னு நம்ம கேட்ட கேள்விகளுக்கு ஒரு விடை கிடைச்சவனே அந்த விடையை நோக்கி நம்ம தியானம் செய்யணும். ஓகே. இப்போ நம்மளுக்கு ஒரு அப்ஸ்டக்கல் வருது, ஒரு தடங்கள் வருது பக்தியிலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தடங்கள்ல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு நம்ம யார்கிட்டயாவது ஒரு ரெமெடி கேட்கிறோம் இல்லைங்களா? ஆமா மாதாஜி. இல்லைங்களா? ஓகே. அவங்க வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு விஷயம் நம்மளுக்கு சொல்லுவாங்க. இப்படி பண்ணுங்க மாதாஜி, இப்படி நீங்க பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா போயிடும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது நம்ம என்ன பண்றோம், வாழ்க்கையில தியானம் பண்ண ஆரம்பிப்போம். அதை பத்தி மெடிடேட், ஓ அவங்க இப்படி சொல்லியிருக்கிறாங்க, அப்ப நம்ம இந்த வாழ்க்கையில அதை கடைபிடிக்கணும் அப்படின்னு நம்ம தியானம் பண்றோமா, அதை பத்தி மெடிடேட் பண்றோமா? ஆமா ஆமா. ஓகே. அது அப்புறம் மெடிடேட் பண்ணி அப்படியே விட்டுடுறோமா? ஏன்னா நம்மளுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு, அதை நம்ம என்ன பண்ணுவோம், வாழ்க்கையில அப்ளை பண்ணுவோம். அப்ப வந்து யோசனை பண்றது வேற, தியானம் மாதிரி பண்றது வேற.
இல்லைங்களா? ஆமா ஆமா யோசனைனா யோசனை பண்ணிட்டு விட்டுடுவோம். ஆனா ஆமா தியானம் பண்ணோம்னா அதை வந்து ரிப்பீட் பண்ணி நம்ம கொண்டு வரணும் அந்த இதை. ஆமா. இப்ப எப்படி வியாசதேவருக்கு வந்து இவ்ளோ எழுதி அவருக்கு திருப்தி வந்துச்சா? அப்போ அவர் தன்னை பத்தி சிந்திக்க ஆரம்பிக்கிறாரா? அப்போ நாம இன்னும் என்ன பண்ணினா நம்ம இந்த விஷயங்கள்ல திருப்தி அடையலாம்ன்ற பொழுது நாரதர் வந்து சொல்வார். இந்த விஷயத்த எழுது. அவருக்கு மனசுலயே வந்துருச்சு. பகவானுடைய நேரடி தொடர்பு நம்மளுக்கு கிடைக்கல. பகவானோட பெருமையும், பக்தியை பத்தி நம்ம எழுத முடியல. அதுக்கு தான் இந்த அதிருப்திக்கு காரணம் அப்படின்னு வந்தப்போ, ஒரு எப்படி டவுட் எழுத முடியும்? எனக்கு இல்ல ஆமா நான் சொல்லி மாதாஜி, முடிச்சிடுறேன். ஒரே ஒரு டவுட். ஒரு நிமிஷம். அப்ப அத தியானம் பண்ண ஆரம்பிச்சோனே என்ன பண்றாரு? நாரதர் வந்து, "நீ இந்த மாரி விஷயத்த எழுத ஆரம்பி" அப்படின்னு அவருக்கு ஒரு யோசனை சொல்லும் பொழுது, அவரு வியாசர் வந்து எழுத ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். ஓகேவா மாதாஜி? எஸ், அப்படி சொல்லுங்க. யோசனை பண்ணி அதை வந்து நம்ம செயல்படுத்தணும் இல்லைங்களா? அப்பதான் நம்மளுக்கு ஆமா. வந்து அது செயல்படுத்தினாதான் அதோட தியானங்கிறது கம்ப்ளீட் ஆகும். கண்டிப்பா, மாதாஜி கண்டிப்பா. ஒரே சந்தேகம் மாதாஜி. சொல்லுங்க பிரபுஜி. ஒன்றும் இல்லை. இப்போ இந்த வியாசதேவர் இவ்வளோ பகவானை பற்றி எழுதாத காரணத்தினால், பக்தியின் பெருமையை எழுதாத காரணத்தினால் திருப்தி அடையவில்லை, அதிருப்தியில் இருந்தாருங்கிற விஷயத்தை அவரே உணர்ந்தாரா, இல்லை நம்ம பிரபுபாதர் சுட்டி காட்டினாரா? கரெக்ட். அவருக்கு மனசுக்குள்ள வந்துருச்சு. ஆனா ஸ்ரீல பிரபுபாதரும் சுட்டிக்காட்டுவார். பின்னாடி நாரதரும் வந்து சொல்லுவார். நன்றி நன்றி மாதாஜி. மாதாஜி, இந்த டவுட் தான் இருந்தது எனக்கு. அதாவது அவருக்கு கன்ஃபியூஷனா இருந்து, என்னடா அது நான் எழுதின திருப்தி இல்லையே, என்னமோ ஒண்ணு இருக்கே, என்னன்னு ம். புரியலன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே நாரதர் சொல்றாரு, ஏன்னா நீ இந்த மாதிரி செய்யல அப்படின்ட்டு. அவருக்கு ஜென்ரிக்கா தானே தெரியும் இந்த மாதிரி ஏதோ ப்ராப்ளம், ஆனா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்பதானே நாரதர் சொல்வார், நீ வந்து பக்தி பத்தி சொல்லல அப்படின்ட்டு. அந்த டவுட் தான் அவருக்கு நானும் மனசுல கேட்க வந்தேன். தோணிடும். இனி அப்கமிங் ஸ்லோகாஸ் 32, 32, 33வது ஸ்லோகங்கள் இன்னும் அத பத்தி விளக்கங்கள் வரும். இப்ப இதே ஜெனரலா இதே அவருக்குள்ள விஷயத்த வந்துருச்சு. மாதாஜி, சொல்லுங்க பிரபுஜி. இதே சொல்லுங்க பிரபு. விஷயத்த இதுக்கு முன்னாடி நான் வந்து வேற யார் மூலமாவோ உங்க மூலமாவோ இல்லை படித்தோ எப்படியோ தெரிஞ்சு எனக்கு ஒரு ஒரு ஞாபகம் வந்தது. இப்போ அதை ம். உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வேற ஒன்று. சொல்லுங்க இந்த பிரபுஜி. அதிருப்தியின் காரணத்தை, சொல்லுங்க பிரபுஜி. அதான் அந்த அதிருப்தியின் காரணம் என்னங்கிறத இப்ப நான் தெளிவுபடுத்திக்கிட்டேன். நன்றி. ஓகே 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 பிரபுஜி. Okay. சொல்லுங்க நந்தினி மாதாஜி. ஏதோ கேட்டுட்டு இருந்தீங்க. மன்னிக்கணும். நந்தினி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, என்னையா கேக்குறீங்க? ஆமா ஆமா ஏதோ பேசிட்டு இருந்தீங்க இல்ல, பிரபுஜி. அதுதான் எனக்கு டவுட் இருந்தது. இந்த மாதிரி ம். ஹரே கிருஷ்ணா. எனக்கு கேட்கல மாதாஜி பேசுறது. கேட்கல உங்களுக்கு கேக்குதா? எங்களுக்கு கேட்கல கட்டாயிடுச்சு. அவங்க நெட் இஷ்யூ ஏதோ இருக்கு போல. ஓகே, நான் போயிட்டு மாதாஜி, வரேன். நீங்க ஆ நெட் இஷ்யூ போல நீங்க இருக்கு. என்ன நீங்க சொன்னீங்கன்னு பேசுறது தெரியல. ஆ சரி அவங்க போயிட்டாங்க. ஓகே வரட்டும். ஓகே. சரி இதுதான் அந்த 26, 27வது ஸ்லோகங்கள்ல நடந்த விஷயம் அப்படின்னு ஷீல பிரபுபாதர் குறிப்பிடுறாரு. நம்ம அடுத்ததா 28வது ஸ்லோகம் போலாங்களா மாதாஜி? இல்ல இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். பெருசு. இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவாயிடுச்சா? ஓரளவுக்கு ரொம்ப உங்களால ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க கிளியர் ஆயிடுச்சு முடிஞ்சுச்சா? மாதாஜி. ரொம்ப Yes, ரொம்ப 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 Mataji, தேங்க்ஸ் no doubt, மாதாஜி. Mataji. ஓகே ஓகே. சோ இப்ப நம்ம ரொம்ப ரொம்ப 28 and நல்லா 29 தெளிவுபடுத்தினீங்க. போலாங்களா? நன்றி ஹரே நன்றி பிரபுஜி. கிருஷ்ணா, கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா. ஆ, நன்றி. கேக்குறதா? கேக்குது. சொல்லுங்க மாதாஜி. இல்ல, எனக்கு அதான் டவுட். வியாசருக்கு வந்து என்ன காரணம்னு தெரியாது. அவருக்கு வந்து ஆனா திருப்தியா இல்லாம கன்ஃபியூஷன்ல உட்கார்ந்துருந்தாரு. நான் இவ்வளவு எழுதியும் ஏன் எனக்கு திருப்தி இல்லன்னு அவருக்கு ஆன்சர் தெரியல. அப்புறம் ம். நாரதர் தானே வந்து சொன்னாரு, இந்த மாதிரி இதனால்தான் திருப்தி இல்ல உனக்கு, இத மாதிரி பண்ண பக்தி. வரும். மனசுக்குள்ள வந்துருச்சு. அந்த இதான் ஒரு காரணம். இதனால தான் எனக்கு அதிருப்தி. பட் ஆனா யாராவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்கணும்ல. நீ இப்படிதான் எழுதணும்னு யாராவது ஒருத்தர் சொல்லணும்ல. ஒரு கைட்லைன்ஸ் வேணும்ல. அத பத்தி நீ எழுது அப்படின்னு நாரதர் ஃபர்தரா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுப்பாரு. ஓகே. ஓகேங்களா? அதிருப்தி வந்துச்சுன்னு சொன்னதும் அவர்தான். நீ இந்த மாதிரி செஞ்சினா உனக்கு கிளாரிட்டி கிடைக்கும்னு சொன்னதும் நாரதர் தான். ஆமா. நாரதர் ஃபர்தரா சொல்லுவார். ரெண்டுமே அவர் தான் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அதிருப்தி ஏன் ஆனதுங்கிறதும் அவர் தான் சொல்றாரு. இப்படி செஞ்சுனா உனக்கு அதிருப்தி போயிடுங்கிறதும் அவர் தான் சொல்றாரு இல்லைங்க மாதாஜி? ஃபர்தரா இன்ஸ்ட்ரக்ஷன். அதிருப்தி வந்துருச்சுன்றது தெரிஞ்சிருச்சு. ஏன் அதிருப்தி எனக்கு ஏற்பட்டுதுன்னு வியாசரோட மனசுல ஒரு ஹிண்ட் வந்துருச்சு. பட் நாரதரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இத பத்தி இன்னும் இந்த ஃபர்தரா எழுத காரணங்களை ஆரம்பிப்பார். விளக்கி சொல்லிட்டார் அவர். விளக்கி இதெல்லாம் எழுது, நீ இப்படி எல்லாம் பண்ணு அப்படின்னு
நாரதர் முனிவர் வந்து வியாசதேவரோட குரு. குருவோட இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் அவர் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை எழுத ஆரம்பிப்பார். எப்படி எழுதணும் யாராவது சொல்லணும் இல்லைங்களா? அப்பதான் எழுத கண்டிப்பா. முடியும். அதுக்கப்புறம் வியாசதேவர் வந்து அதை தொகுத்து எழுதுறாரு. அதான் அதுக்குதான் குருவோட இது நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ஹரே கிருஷ்ணா. குருவோட நம்ம அருள், அடுத்தது போலாமா? அடுத்தது குருவோட போலாமா? அனுக்கிரகங்கள். ஆமா பிரபுஜி. 28 and 29 யாராவது படிக்கிறீங்களா மாதாஜி? படிங்க பிரபுஜி. படிங்க. हरे कृष्णा। धृतव्रतेन हि मया चन्तांसि गुरवोऽग्नय मानिता निर्व्यलीकेन गृहीतं चानुशासनं भारतव्यपदेशेन हि आम्नायार्थश्च प्रदर्शित दृश्यते यत्र धर्मादि स्त्री सूत्रादिभिर् अभियुत। நன்றி நன்றி சாய் மைத்ரி மாதாஜி. சாய் மைத்ரி மாதா, ஜெயந்தி மாதாஜி. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. யாராவது பொருளுரை மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறோம் மாதாஜி. படிங்க மாதாஜி. நன்றி நன்றி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளறிஞர் சில பிரபுபாதருக்கு ஜெய். வஞ்சனை இன்றி என்னால் விரதங்கள் அனுஷ்டிக்கப்பட்டு வேதங்களும் அக்னிகளும் குருமார்களும் பூஜிக்கப்பட்டு அவர்களுடைய கட்டளைகளும் நிறைவேற்றப்பட்டன. மகாபாரதத்தை விளக்கியதன் மூலமாக சீட பரம்பரையின் கருத்தையும் நான் தெளிவுபடுத்தி உள்ளேன். இதனால் பெண்களும் சூத்திரர்களும் மற்றவர்களும் இருபிறப்பு எய்தியவர்களின் நண்பர்கள் கூட மதத்திற்கான வழியை கண்டுகொள்ள முடியும். பொருளுரை: கண்டிப்பான ஒழுக்க விதிகளை அனுஷ்டிக்காதவராலும் சீட பரம்பரையில் இடம் பெறாதவராலும் வேதங்களின் கருத்தை புரிந்து கொள்ள முடியாது. வேதங்கள் ஆன்மீக குருமார்கள் மற்றும் யாகத்தி ஆகியவற்றை ஆன்மீக மாணவர்கள் வழிபட வேண்டும். பெண்கள், தொழிலாளிகள் மற்றும் பிராமண, சத்திரிய அல்லது வைசிய குடும்பங்களின் தகுதியற்ற உறுப்பினர்கள் ஆகியோரின் புரிந்துணர்வுக்காக வேத அறிவின் சிக்கலான விஷயங்கள் அனைத்தும் மகாபாரதத்தில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளன. இந்த யுகத்தில் மூல வேதங்களை விட மகாபாரதம் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி மாதாஜி. சோ இப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க? 28, 29ல திருத்த விருத்தேன ஹீமயா அப்படின்னு சொல்லி வியாசர் வந்து சொல்றார். அப்போ நான் எல்லா விதமான விரதங்களையும் நான் கடைபிடிச்சேன். அப்போ சந்தாம்சி குரோவோக்ஞக அப்படின்னு சொல்றார். அப்போ என்ன சொல்றாங்க? அப்போ வேதங்களுக்கு நான் தகுந்த மரியாதை கொடுத்தேன், குருவிற்கு தகுந்த மரியாதை கொடுத்தேன், அக்னிக்கும் தகுந்த மரியாதை நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றார். அப்போ அப்படின்னா அந்த பிராமணர்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த அக்னிக்கு எப்படி மரியாதை கொடுக்க முடியும் அப்படின்னு அதே வந்து சில பிரபுபாதர் விளக்குறாரு. என்ன அப்படின்னா பிராமணர்கள் வந்து தினமும் அக்னிஹோத்திரம் பண்ணணும். சரிங்களா? சோ அப்ப அந்த யாகம் வந்து செய்யணும். அந்த யாகத்தம் செய்யும் போது அதுல வரக்கூடிய அக்னிக்கு நான் வந்து தகுந்த ஒரு மரியாதை கொடுத்தேன் அப்படின்னும் வியாசதேவர் சொல்றார். சோ இதையெல்லாம் மிகவும் எப்படி செஞ்சார்? ரொம்ப ஸ்ரத்தையுடனும் நம்பிக்கையுடனும் அவர் செஞ்சாரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ சில சமயம் பாத்தீங்க அப்படின்னா நாம் தகுந்த நபருக்கு சரியான மரியாதை நம்மளுக்கு செய்யல அப்படின்னா அதனால நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு திருப்தி அப்படின்றது ஏற்படாது இல்லைங்களா? ஆனா இங்க வியாசதேவர் என்ன பண்றாரு? வேதங்களுக்கு ஒரு தகுந்த மரியாதை கொடுத்திருக்கிறாரு, குருவிற்கும் அக்னிக்கும் தகுந்த மரியாதை கொடுத்திருக்கிறாரு. சோ அப்படி ஸ்ரத்தையுடன் முழு முயற்சியில அவர் ஈடுபட்டாரு. இருந்தாலும் அவருக்கு அந்த ஒரு திருப்தி அப்படின்றது வந்து ஒரு ஏற்படல அப்படின்னு சொல்றது. ஆனா ஒரு உதாரணம் மூலியமா ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றாரு. என்ன அப்படின்னா உயர்ந்த நபர்களுக்கும் சாஸ்திரங்களுக்கும் அல்லது சில விஷயங்கள்ல ஒரு நம்ம சபதம் எடுத்துக்கும் பொழுதும் அல்லது விரதம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதும் அதை கடைபிடிக்கல அப்படின்னா அதனால நம்மளுக்கு ஒரு திருப்தி அப்படின்றது ஏற்படாது. இன்னைக்கு நம்ம ஏகாதசி விரதம் இருக்கணும், இப்போ 12 மணி வரைக்கும் நம்ம நிர்ஜலா இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மனசுல ஒரு எண்ணம் போட்டிருப்போம் முந்தின நாளே. ஏன்னா எல்லா ஏகாதசியும் நம்ம வந்து பகவானுக்கு படைச்சிட்டு ஏகாதசி பிரசாதத்தை நம்ம எடுத்துப்போம். ஆனா சில சமயம் என்ன பண்ணுவோம்? இல்ல நம்ம இன்னைக்கு ஒரு 12 மணி வரைக்கும் நிர்ஜல் இருக்கலாம் அப்படின்னு ஒரு விரதமோ இல்ல ஒரு சபதமோ நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம இந்த விஷயத்த செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம்.
ஆனா சில பல காரணங்களால அதை செய்ய முடியல, சட்டு நம்மளுக்கு ஒரு உடல்நல குறைவு ஏற்படுது, 12 மணி வரைக்கும் என்னால நிர்ஜல் இருக்க முடியல அப்படின்னா, நம்மளால அந்த ஒரு விஷயத்த செய்ய முடியல அப்படின்னு ஒரு அதிருப்தி நம்மளுக்குள்ள ஏற்படுமா? ஏற்படும். ஏற்படும் ஹரே கிருஷ்ணா. கண்டிப்பா ஏற்படும். ஏற்படும் இல்லையா? சோ அந்த மாதிரியான ஒரு சூழல்ல நம்ம இவ்ளோ விஷயங்கள் எழுதியும் நம்மளுக்கு இந்த ஒரு திருப்தி கிடைக்கலையே அப்படின்னு வியாசதேவர் நினைக்கிறாரு அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றார். ஆனா வியாசதேவர் இதையெல்லாம் ஸ்ரத்தையுடன் நீர்வியலீக்கேன அப்படின்னு ஒரு வெளிவேடம் போடாமல், வஞ்சகம் இல்லாமல் நாம் எல்லோருக்கும் தகுந்த மரியாதையை நாம கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருந்தும் எனக்கு ஏன் திருப்தி ஏற்படல அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் நினைக்கிறார். சோ அந்த நீர்வியலீக்கேன அப்படின்ற வார்த்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. எங்க இந்த வார்த்தை வருது அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதம் 3வது காண்டம் 24வது அத்தியாயம் 12வது ஸ்லோகத்துல the renunciation of கர்தம முனி, அந்த இடத்துல வந்து பிரம்மதேவர் கர்தம முனிக்கு சில உபதேசங்கள் செய்யற போது இந்த நீர்வியலீக்கேன அப்படின்ற வார்த்தை சொல்றார் சொல்றீங்களா? சோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்தவித உள்நோக்கமும் இல்லாமல் நான் வந்து இத்தனை விஷயத்த செய்யறேன் அப்படின்ற மாதிரி எந்தவித உள்நோக்கத்தை வச்சுக்கிட்டு வியாசதேவர் எழுதல. பின்னாடி வரக்கூடிய கலியுக மக்களோட நன்மைக்காக அவர் இந்த மாதிரி முழு முயற்சியில ஈடுபட்டார் அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதர் எழுதுறார். சரிங்களா? அப்போ மகாபாரதத்தை யாருக்காக எழுதினார்? யாருக்கு வேதங்களை படிக்க முடியாதோ, தகுதி இல்லையோ, அவர்களுடைய நலனுக்காகவும் வியாசதேவர் ரொம்ப எளிமையா கதை வடிவத்துல இந்த மகாபாரதத்தை எழுதினார். அப்படி இருந்தும் அவருக்கு வந்து திருப்தி ஏற்படல அப்படின்னு அவர் நினைக்கிறார். இப்ப நாம சில சமயம் புத்திசாலி மனிதர்களுக்காக சில காரியங்களை நாம ஈடுபடுவோம். ஆனா சாதாரண பாமர மக்களுக்காக நாம் அவங்களோட நலன்ல ஈடுபடல அப்படின்னா, அதனால நம்மளுக்கு ஒரு திருப்தி இல்லாம அந்த விஷயம் நம்மளுக்கு இல்லாம போயிடும் இல்லைங்களா? சோ அப்போ நாம எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதை வந்து முழு முயற்சியோடையும் பகவானோட நல பகவானுக்காண்டி நாம் இதை செய்யறோம் அப்படின்ற விஷயத்தோட நம்மளோட சேவை மனப்பான்மை பிளஸ் நாம எதுக்காண்டி இது செய்யறோம், பகவானை திருப்தி பண்ணணும், பக்தர்களுக்கு நாம சேவை பண்ணணும் அப்படின்ற விஷயத்துக்காண்டி அதை இருக்கணுமே தவிர எந்த ஒரு உள்நோக்கத்துக்காண்டி அந்த உள்நோக்கத்தோட நாம வந்து எந்த விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடாது அப்படின்றதையும் இந்த ஸ்லோகத்தின் மூலியமா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதர் நம்மளுக்கு சொல்றாரு. சரிங்களா? ஆனா வியாசர் எல்லாருடைய நலனுக்காகவும் 5வது வேதமாக இந்த மகாபாரதத்தை எழுதினாரு. மகாபாரதத்துல வேதங்களில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை சுவாரஸ்யமாகவும் கதை வடிவங்களாகவும் வியாசதேவர் என்ன பண்ணார், தொகுத்து கொடுத்தார். அந்த மாதிரி விஷயங்களை பிரிச்சு பிரிச்சு கொடுத்தார். அப்ப அதுல என்ன இருந்தது, தர்ம அர்த்த காம மோக்ஷ, அறம்பொருள் இன்பம் வீடு அப்படின்ற விஷயத்த எல்லாமே அதுக்குள்ள அடங்கி இருக்கு. சோ அதனால என்ன சொல்றாரு, இவ்வளவு தவம் செய்த பிறகும் இவ்வளவு ஞானம் எனக்கு இருந்தாலும் என்னுடைய இந்த முயற்சி முழுமை அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இல்லாமலே போயிடுச்சே, அர்த்தமற்றதாக போயிடுச்சே அப்படின்னு வந்து அவர் ரொம்ப வருத்தம் அடைகிறார். தன்னோட அந்த ஒரு அதிருப்தியை நோக்கி அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறார். சோ அவரோட மனசுல இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்த உடனே இதுல ஏதோ ஒரு குறை இருக்கு, அப்போ நாம ஏதோ ஒரு தப்பு செஞ்சிருக்கோம் அப்படின்னு வியாசருக்குள்ள அந்த ஒரு விஷயம் தோணுது. அப்போ வியாசர் எப்பேற்பட்டவர், மிகவும் சக்தி வாய்ந்தவர். அப்போ ஸ்ரீல பிரபுபாதரோட பொருளுரையில அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னா, சோ வேதங்கள்ல பல வகையான கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வர்ண ஆசிரமத்தின் படி அவங்க இந்தந்த கடமைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஆனா ஜீவாத்மாவோட முடிவான நலன் என்ன, பகவானோட அந்த நேரடி பக்தி தொண்டுல ஈடுபட்டா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு திருப்தி அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கிட்ட ஒரு லேட்டஸ்ட் ஒரு மொபைல் போன் வச்சிருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த லேட்டஸ்ட் மொபைல் போன் நிறைய காசு போட்டு வாங்கியிருப்போம். இப்போ அந்த போன் வாங்கிட்டு அதுல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு, கனெக்ஷன் இல்ல, சிக்னல் சரியா இல்ல அப்படின்னா அவ்வளவு காசு போட்டு வாங்கி அந்த மொபைல் போன்ல வாங்கின ஒரு திருப்தி நம்மளுக்கு இருக்குமா? மன்னிக்கணும் மாதாஜி, விடைபெறுகிறேன். கொஞ்சம் அர்ஜென்ட். ஓகே ஓகே பிரபு. நன்றி நன்றி. மாதாஜி.
நன்றி இருக்காது நன்றி. இல்லைங்களா? நம்ம அவ்வளவு காசு போட்டு வாங்கியே நம்மளுக்கு சரியா சிக்னல் வரலையேன்னு ஒரு அவதியா இருக்கும். என்னடா இது இந்த நல்ல போன்னு நினைச்சு வாங்கினோம். ஆனா அந்த போன் வாங்கி திருப்தி இல்லாம போயிடுச்சே. அப்போ அதை எப்படி சரி பண்ணணும்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா? இப்ப வாங்கி எந்த பிரயோஜனமே இல்லையே. யார்கிட்டயும் பேசவும் முடியாது. எமர்ஜென்சியா ஒரு செய்தி அனுப்பணும், ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பணும்னு முடியாது. ஏன்னா சிக்னல் இல்ல. சிக்னல் இல்ல அப்படின்றப்போ நம்ம வாங்கி அவ்வளவு காசு போட்டு வாங்கி பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி பகவானோடைய அந்த நேரடி தொடர்பு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே திருப்தி அப்படின்ற நிலை நம்மளுக்கு ஏற்படாது அப்படின்றத இந்த 4 ஸ்லோகங்கள் மூலியமா ஸ்ரீல பிரபுபாதர் நம்மளுக்கு விளக்குறார். சோ அப்போ பகவானோட நேரடி தொடர்பு அப்படின்றது நம்ம வாழ்க்கையில ரொம்ப 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 முக்கியம். சோ அப்ப வியாசதேவர் மிக உயர்ந்த பணி, ரொம்ப வந்து ஹையஸ்டான ஒரு சேவை, அந்த பணியை வந்து அவர் செஞ்சாரு அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றார். அப்படி இருந்தும் பகவானோட நேரடியான பெருமைகளை தெளிவாக சுட்டி காட்டவில்லை. இதுதான் நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். சொன்னாரு, ரொம்ப கிளியர் கட்டா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாததுக்கான காரணம் இது அப்படின்றதும் இந்த ஸ்லோகத்துல தெளிவா சொல்லி முடிச்சாங்க. அப்போ 31வது ஸ்லோகத்துல இதற்கான விடை அவர் மனசுல என்ன தோன்றது இன்னும் பிரீஃபா, இன்னும் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றார். அப்ப பக்தி தொண்டை பற்றி நாம சரியான விளக்க கூறவில்லை, அதுவே இந்த அதிருப்திக்கு காரணம் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் மனசுக்குள்ள வந்துடுது அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றார். சோ அப்போ என்ன ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? பகவானோட டைரக்ட் நேரடி கனெக்ஷன், அந்த பக்தி தொண்டின் மூலியமா தான் பகவானோட தொடர்பை நாம ஏற்படுத்திக்க முடியும். அப்போ சம்பந்தா, அபிதயா அண்ட் பிரயோஜனம். எனக்கும் பகவானுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த பகவானை நான் எப்படி அணுக முடியும்? பக்தி தொண்டின் அந்த அபிதயா, அந்த வாழ்க்கையில அந்த விஷயங்கள் கடைப்பிடிச்சு என்ன பிரயோஜனம்? இறைநிலை அடைதல், பேக் ஹோம், பேக் டு காட். இந்த 3 விஷயங்களும் பகவான், பக்தி, பக்தர்கள், இந்த 3த்தையும் எப்பவுமே பிரிக்கவே முடியாது. சோ இந்த நிலையில தான் நம்ம என்னைக்குமே அந்த ஒரு கனெக்ஷன், அந்த ஒரு தொடர்பு நிலையை நாம வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வாழ்க்கையில என்னைக்குமே திருப்தி அப்படின்ற நிலை நம்மளுக்கு வரவே வராது அப்படின்னும் ஸ்ரீல பிரபுபாதர் இந்த ஸ்லோகத்தின் மூலியமா வியாசதேவருக்கு அந்த அதிருப்தி ஏற்பட காரணம், அந்த அதிருப்தியிலிருந்து அவர் எப்படி வெளியில வந்தாரு அப்படின்றதுக்கான விளக்கங்களும் இந்த 4 ஸ்லோகத்திலையும் ஸ்ரீல பிரபுபாதர் ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. இதுதான் அடியேனால முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயமா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் படிச்ச விஷயங்கள், அடியேன் படிச்ச விஷயங்கள், பக்தர்கள் கிட்ட கேட்ட விஷயங்கள் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். சோ மிக்க நன்றி. இந்த ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்த எல்லா பக்தர்களுக்கும் அடியனோட தாழ்ந்த வணக்கங்களை சொல்லிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிருஷ்ணா. சந்தேகங்கள் இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் நீங்க சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நல்லா ஹரே இருந்தது. கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எதுவும் மிக்க நன்றி. சந்தேகம் இல்லை மாதாஜி. ராம்தேவ் மிக அஞ்சலி. மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி. நீங்க சொன்னதுல தேங்க்யூ. வந்து ஹரே வியாசதேவர் வந்து 4 விதமான மக்களுக்கு வந்து யோசிச்சு பண்ணாரு அப்படின்னு சொன்னீங்க மாதாஜி. அதுக்கப்புறம் இந்த கலியுக மக்களுக்காக வேண்டி அவர் வந்து ஒரு செல்ஃப்லெஸ்ஸான ஒரு பர்சன். அவர் வந்து கலியுக மக்களுக்காக வேண்டி அவர் இப்படி பண்ணாரு அப்படின்னு சொன்னீங்களா மாதாஜி. அப்போ வந்து நமக்கு வந்து இன்னும் வந்து அது படிக்கணும், நம்ம ஸ்ரீமத் பாகவதம் படிக்கணும், பகவத்கீதை படிக்கணும் அப்படிங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் வந்து அதிகமா இருந்தது மாதாஜி. நீங்க இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லும் போது எனக்கு தோணுச்சு மாதாஜி, நமக்கு வேண்டி அவரு எழுதினார், நமக்கு வேண்டி அப்படின்னு நீங்க சொல்லிட்டே இருக்கும்போது எனக்கு தோணுச்சு மாதாஜி, கண்டிப்பா இன்னையில இருந்து நம்ம அதிகமா படிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு மாதாஜி. கண்டிப்பா கண்டிப்பா. அடியனுக்கும் ரொம்ப நன்றி மாதாஜி. அடியனுக்கும் அந்த முழு முயற்சி அப்படின்ற ஒரு நந்தினி மாதாஜி கொஞ்சம் மியூட் போடுங்களேன். அப்போ அந்த முழு முயற்சி அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லி எழுதுறாருங்களா ஸ்ரீல பிரபுபாத் சொன்னார்ல. அப்ப அந்த முழு முயற்சிக்கான முழு அர்த்தமும் இன்னைக்கு நான் வந்து இந்த ஒரு வியாசதேவரோட ஒரு கிருப்பையினாலும் ஸ்ரீல பிரபுபாதரோட கருணையினாலும் அந்த முழு முயற்சி அப்படின்றத நாம இன்னும் எப்படி ஆழமா செயல்படுத்தணும் அப்படின்றதையும் நான் இன்னைக்கு அந்த 4 ஸ்லோகத்தின் மூலியமா நான் கத்துக்கிட்டேன் அப்படின்ற அந்த ரியலைசேஷன், அந்த என்னோட உணர்தலையும் புரிதலையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் மாதாஜி. ரொம்ப ரொம்ப நன்றி அர்ச்சனா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி. ரெக்கார்ட் வரும்ல மாதாஜி யூடியூப்ல? நான் ஐஸ்வர்யா மாதாஜிட்ட கேட்கணும் மாதாஜி, என்ன ஆச்சுன்னு தெரியல, ரொம்ப மன்னிக்கணும். இல்ல அவங்களுக்கு கரண்ட் கட், அதனால ஜாயின் பண்ண முடியலன்னாங்க. அவங்க ஏரியால கரண்ட் கட் ஆயிடுச்சாம்.
ஓகே மாதாஜி, பட் ரெக்கார்ட் ஆயிருக்கு. பட் ரெக்கார்டிங் எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆயிருக்குன்றது எனக்கும் தெரியல. சர்வர்ல இருக்கு. பட் கேட்டுட்டு மாதாஜி அவங்க அப்லோட் பண்ணவொன்னே கேட்டுட்டு நான் குரூப்ல போடுறேன். எந்த எந்த விதத்துல இருந்தாலும் பரவாயில்ல மாதாஜி, போட்டு விட்டுருங்க. கண்டிப்பா பாதி கண்டிப்பா. பாதியா இருந்தாலும் பரவாயில்ல. ஏதோ எனக்கு கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ண மாட்டேன். நன்றி நன்றி நன்றி. மறந்து போயிடும் மாதாஜி, வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அதனாலதான் பாருங்க அடியேனே எல்லாத்தையும் நோட்ல எழுதி வச்சுதான் ஆனா உங்ககிட்ட நான் பேசுறேன். எவ்வளவு பெருமையா எல்லாம் எழுதி நோட் பண்றீங்க மாதாஜி. எல்லா கிளாஸுமே அடியேன் இப்படிதான் மாதாஜி. எழுதாம எனக்கு வந்து எடுக்க தெரியாது. அது என்னோட பெரிய ஒரு டிராபேக். இல்ல இல்ல, இப்படி எழுதுனாதான் இந்த கிளாரிட்டி, நாங்க கேக்குற கொஸ்டினுக்கு நீங்க ரீகலெக்ட் பண்ணி சொல்ல முடியும் உங்களாலயும். இது டிராபேக்கே இல்ல மாதாஜி, இதுதான் பெஸ்ட் பேட்டர்ன். ஆமா. எங்களுக்கு ரொம்ப நல்லா புரியுது. இப்படி இருந்தாதான், இல்லாட்டா சும்மா ரீடிங் பண்ணிட்டு என்ன ஸ்லோகத்தை ஒருத்தங்க படிக்கிறாங்க, டிரான்ஸ்லேஷன் ஒருத்தங்க படிக்கிறாங்க, அப்படியே படிச்சுட்டு ரீடிங் கிளாஸ் மாதிரி ஆகுது. இது ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க இப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அது உங்க மனசுல கிளாஸ் பதியறது இந்த உங்க மாதிரி கிளாஸ் ரொம்ப பண்றதுனால. நல்லா இருக்கும் மாதாஜி. உங்க ஹரே கிளாஸ் ரொம்ப கிருஷ்ணா. நல்லா இருக்கும். புதன்கிழமையும் நல்லா இருக்கும் அதே மாதிரி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. மனசுல நல்லா நிக்குது மாதாஜி நீங்க சொல்றது. ஹரே கிருஷ்ணா. நன்றி நன்றி. இல்ல தேங்க்யூ. பிரபுபாதர் பகவானோட கிருபை. ரொம்ப நன்றி நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி, நீங்க தான் ஹோஸ்ட். அது என்னன்னு தெரியல, இப்பதான் ஹோஸ்ட் ஆனேன். ஏன் என்ன தெரியல. சரி, இப்போ யாருக்கு எந்த சந்தேகம் இல்லைன்னா உங்க அனுமதியோட இதை க்ளோஸ் பண்ணலாமா? கண்டிப்பா மாதாஜி, கண்டிப்பா. வாஞ்சா Thanks a கல்பத்தருभ्यश्च lot, कृपा Mataji. सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंतकोटि अनंत वैष्णव कोटि की जय, वैष्णव श्रील की जय, प्रभुपाद की श्रील जय, प्रभुपाद की ग्रंथराज जय, श्रीमद् भागवतम की जय। जय। हरे कृष्णा, हरे दंडवत कृष्णा। प्रणाम। प्रणाम माताजी। हरे कृष्णा, थैंक यू माताजी। हरे कृष्णा, थैंक यू माताजी। हरे Hare कृष्णा। Krishna. थैंक यू सो मच। हरि